இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். தாவீது சொல்றார், நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகம் வரலாம், ஆனாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார்னு சொல்றார். ஏன்னா தாவீதுக்கு எல்லாம் எப்படி சத்துருக்கள் எதிராளிகள் மூலமாகவும் சவுல் ராஜா மூலமாகவும் அவருடைய சொந்த மகன்கள் மூலமாகவும் அவருக்கு போராட்டம் வந்தது, துன்பங்கள் நேரிட்டது. ஆனாலும் கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்ட போது அவர் கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுத்து அவரை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாகி ரட்சித்தார் இல்லையா? அதை போல் இன்றைக்கி நமக்கும் சொல்கிறார், நீதிமானுக்கு துன்பம் அநேகம் வந்தாலும் கர்த்தர் நீங்களாகி ரட்சிப்பார்னு சொல்கிறார். சங்கீதம் 34:17 சொல்லுது, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாகி விடுவிக்கிறார். நீதிமான் கூப்பிடும்போதே தேவன் அவர்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு பதில் தருவார். எல்லா உபத்திரவங்களிலிருந்து அவங்கள நீங்களாகி விடுவிக்கிறார்னு பார்க்குறோம். 1 பேதுரு 4 அதிகாரம் 12-13 வசனத்தில் பாருங்கள், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து நீங்கள் புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள்னு சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் பேதுரு அப்போஸ்தலன் அவருடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்கினி. ஏன்னா சோதனையின் குகையிலே தேவன் நம்மை புடம்பிடும் போது நாம் சுத்த பொண்ணாக விளங்குவோம். அதெல்லாம் ஒரு புதுமை அப்படின்னு நீங்கள் நினைக்காம, கிறிஸ்துவ மகிமை வெளிப்பட போது அந்த சோதனையினால், அதனால் நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அவருடைய பாடுகளுக்கு எப்படி கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த உலகத்திலே பாடுபட்டார் இல்லையா? நமக்காக அவர் நிந்திக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். நமக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் இல்லையா? பிதாவாகிய தேவனுடைய ஆவியினாலே அவர் வலக்கரத்தினாலே எழுப்பப்பட்டான்னு பார்க்குறோம். இன்றும் பிதாவின் வலது பாரத்திலே அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நாமும் அவருடைய நாம் இன்றைக்கி பாடுபட்டோம்னா அவருக்கும் நாமளும் பங்காளிகள் ஆகிறோம் இல்லையா? நாம் அப்பா பிதாவே என்று பிதாவாகிய தேவனை கூப்பிடும்போது புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அதனால் எந்த ஒரு பாடுகளிலும் நாம் பொறுமையோடு அது சகித்து போகும்போது அதில் தேவனுடைய மகிமை வெளிப்படும்னு சொல்கிறார். சங்கீதம் 34:6 சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாகி ரட்சித்தார்னு பார்க்குறோம். ஏழைனா திக்கற்ற நிலைமை, ஒருவரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை கூட தேவன் இடுக்கண்லேருந்து நீங்களாகி ரட்சிக்க வல்லமையுள்ளவர். ஏன்னா திக்கற்றவர்களை கைவிடேன்னு சொல்கிறார். திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அதை கேட்டு அவங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அது அதிக நித்திய கன மகிமை உண்டாக்குகிறதுன்னு சொல்கிறார். காணப்படுகிற இந்த உலகத்தின் காரியம் அல்ல, காணப்படாத அந்த நித்திய ராஜ்யத்தில் என்றென்றும் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அந்த நித்திய ஜீவனில் அந்த மகிமைக்கு நாம் இப்போ படுகிற பாடு பெரிதல்ல. அதனால் நித்திய கன மகிமை நமக்கு உண்டாகும்னு சொல்கிறார். அதனால் அதி சீக்கிரத்தில் உங்களுடைய உபத்திரவங்களை எல்லாம் தேவன் நீக்கி போட்டு அவருடைய நித்திய கன மகிமையை உங்களுக்கு உண்டாக்குவார். யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தில் பார்க்குறேன், என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அவரிடத்துல நமக்கு சமாதானம் இருக்குது. அதனால தான் இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மரணத்தினாலே பிசாசானவனை ஜெயித்ததுனால இனி சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை. சபையாராகிய நம்மை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை. அவருடைய விசுவாசிகளாகிய உங்களை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை. அதனால் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்கிறார். நான் உலகத்தை ஜெயித்ததுனால நீங்கள் திடன் கொள்ளுங்க, நீங்கள் என்றென்றும் நித்திய ஜீவனில் காணப்படுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். சங்கீதம் 34
4 பார்க்குறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன். கர்த்தரை தேடும்போது தேவன் நமக்கு செவி கொடுப்பார். இன்றைக்கி நிறைய காரியங்களுக்கு நம்ம பயந்து திகைத்து போய் கலங்கி போய் இருக்கலாம். நம்ம குடும்ப சூழ்நிலைகள், பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கங்கள் இதனால் கலங்கி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு, நான் உங்கள் கூப்பிடுதலை கர்த்தரை நீங்கள் தேடுங்க, அப்போ அவர் செவி கொடுத்து உங்களே அந்த காரியங்கள் உங்கள் எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாகி ரட்சிக்க அவர் வல்லமில்ல தேவன். 2 தீமோத்தேயு 3:12 பார்க்குறோம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாவரும் துன்பப்படுவீர்கள்னே இருக்குது வசனம். அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம பாடுபடுறோன்னா அது வீணாக போகாது இல்லையா? எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன்னு பவுல் சொல்கிறார். இவை எல்லாவற்றினாலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர் அநேக முறை சிறைச்சாலையில் போட்டாங்க. அவர் 40 சவுக்கடியில் 1 குறைய 39 அடி 5 முறை வாங்குறாரு இல்லையா? அவர் எவ்வளோ பாடுகளை பட்டார். ஆனாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் சகலத்தையும் அவர் சகித்தார் இல்லையா? அதுபோல் தேவ பக்தியாக நடக்கும்போது நமக்கு துன்பங்கள் வரும் தான், போராட்டம் வரும், நிந்தை அவமானங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை நீங்களாகி ரட்சிப்பார். 6 இக்கட்டு உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாதுன்னு யோபு 5:19 பார்க்குறோம். 6 இக்கட்டு வந்தாலும் நீக்குவார், 7வது இக்கட்டு வந்தாலும் அதுலேயும் தேவன் நீக்க வல்லமையுள்ளவர். ஏன்னா நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்றே நீதிமொழிகள் 24:16 பார்க்குறோம். சங்கீதம் 71:20 சொல்லுது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை இந்த பூமியிலே பாதாளங்கள்லேருந்து ஏற பண்ணினீரேன்னு தாவீது சொல்கிறார். அநேக இக்கட்டு ஆபத்து தாவீதை நெருக்கினது இல்லையா? இக்கட்டும் ஆபத்தும் அவரை நெருக்கின போதெல்லாம் கர்த்தர் மறுபடியும் அவரை உயிர்ப்பித்து பூமியின் பாதாளத்திலே மரணத்தை அவர் காணாத அவருக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அன்னைக்கு அவருடைய ஜீவனை மீட்டார். ஜீவனுள்ளோர் தேசத்தை மறுபடியும் என்னை காணும்படி வைத்தீரேன்னு சொல்கிறார். அந்த சத்துருக்களை எல்லாம் முற்றிலும் அழித்து போட்டு அப்சலோம் அவருடைய சிங்காசனத்தை பறித்து கொண்டான். அதே போல் அதோனியா சிங்காசனத்தில் உட்கார முயற்சி பண்ண அவங்க எல்லாருமே கொல்லப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். சவுல் ராஜாவும் தாவீதை துரத்தி அவரை மேற்கொள்ள நினச்சார். ஆனால் சவுலுக்கும் அங்கே ஒரு முடிவு வந்தது. இப்படி அநேக எதிரிகள், சத்துருக்கள் எல்லாரையும் தேவன் முறியடித்து அந்த பாதாளத்திலேருந்து, மரணம் என்னும் அந்த பாதாள குழியிலிருந்து தாவீதை அன்னைக்கு மீட்டு காத்து ரட்சித்தார். இன்றைக்கும் பாதாள குழி போல மரண வாயில்கள் உங்களுக்கு எதிராக திறந்திருக்கா? இப்பொழுது அந்த பாதாளத்தின் வாசல்களை தேவன் பூட்டி போடுவார். தேவன் உங்களை ஜீவனுள்ளோர் தேசத்தில் வாழ்ந்திருக்கும்படியாய் செய்வார். விசுவாசிங்க. ஏன்னா யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை கர்த்தர் ஆசிர்வதித்தார். அவர் எழுந்த எல்லாவற்றையும் தேவன் இரட்டத்தனையாக கொடுத்தார்னு யோபு 42:12 பார்க்குறோம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது அவர் சிறையிருப்பை மாற்றினார். அவர் ஆசிர்வதித்து 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகம் 1000 ஏர் மாடுகளையும் 1000 கழுதைகளையும் அவருக்கு கொடுத்தார் இல்லையா? அவர் எழுந்தது எல்லாத்தையும் இரட்டத்தினையாக கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். அதுபோல் இன்றைக்கி தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வைராக்கியமாய் நிற்கிற விசுவாசிகள், உங்களுக்கும் பலவிதமான சோதனைகள் வந்தாலும் அதை சகித்து தேவனை மாத்திரம் நீங்கள் பற்றி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பலத்த கிரியைகளை செய்வார். விசுவாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளில் நின்று அவர்களை விடுவிப்பார். ஆமேன்.